பிரைஸ் தி லார்ட். கெவின் கார்ட்டர் உலக புகழ்பெற்ற புகைப்படக்காரர். எல்லா சிறந்த புகைப்படக்காரர்களைப் போன்றே இவருக்கும் நல்ல புகைப்படங்களை எடுக்க வேண்டுமென்ற ஆசையும் ஆர்வமும் இருந்தன. இந்த ஆர்வம் அவரை நாடு, நகரம், கிராமம், காடு, மலை என்று கொண்டு சென்றது. 1993 ஆண்டில் இந்த ஆர்வம் அவரை தனது சக புகைப்பட பத்திரிகையாளர்களுடன் சூடான் தேசத்திற்கு கொண்டு சென்றது. அப்பொழுது சூடான் தேசம் வரலாறு காணாத பஞ்சத்தில் சிக்கி தவித்துக் கொண்டு உணவின்றி, பருக நீரின்றி, பசி தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தது. இறுதியாக ஒரு நாள் பஞ்சத்தால் அடிபட்ட நிலையில் இருந்த ஒரு சிறுமி எலும்பு கூடு போன்று தன்னுடைய உடலை இழுத்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபை மூலமாக உணவு வழங்கும் முகாமை நோக்கி தள்ளாடி தவழ்ந்து நடந்தாள். அது உண்மையிலேயே இதயத்தை பிழியக்கூடியதாக இருந்தது. தோளில் இருந்த கேமராவை இறக்கி கோணம் பார்த்த கெவினுக்கு இன்னொரு வியப்பும் காத்திருந்தது. ஆம், எலும்பும் தோலுமான சிறுமிக்கு பின்னால் சிறிது தொலைவில் ஒரு பிணம் தின்னி கழுகும் சிறுமியின் மீது பார்வையை நிலைநிறுத்தி சிறுமியை எப்போது சாப்பிடலாம் என காத்திருந்தது. கெவின் கேமரா லென்ஸை கண்ணுக்கு ஒத்தி கொண்டார். சிறுமியையும் கழுகையும் ஒரே பிரேமில் அடக்கி கொண்டு கிளிக் செய்தார். அப்போது அரிதான படம் கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் வண்டியை ஸ்டார்ட் செய்து பறந்து விட்டார். சிறுமியை காப்பாற்ற எந்த முயற்சியும் செய்யவில்லை. அந்த அரிதான படத்தை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு விற்று விட்டார். இந்த புகைப்படம் 1993 மார்ச் 26 அன்று நாளிதழ்களில் வெளியான போது அநேக வாசகர்கள் புகைப்படத்தில் உள்ள சிறுமி என்ன ஆனார், உயிருடன் பிழைத்தாரா, இறந்து விட்டாளா என அநேக கேள்விகளை எழுப்பினர். 1994 ஆண்டு மே மாதம் 23 நாள் பெரும் கைத்தட்டலுக்கிடையே கெவின் புலிட்சர் விருது பெற்றார். இந்த விருது புகைப்படத்துறையின் நோபல் விருதுக்கு இணையான விருது. விருது பெற்ற பின் கெவின் குற்ற உணர்ச்சிக்கு உள்ளானார். 2 மாதத்திற்கு பின் ஒரு கடிதம் எழுதிவிட்டு கெவின் தற்கொலை செய்து கொண்டார். கடிதத்தில் இவ்வாறு எழுதியிருந்தார்: ஐ ஆம் ரியலி சாரி. எனக்கு அருமையானவர்களே, நாள்தோறும் பிணம் தின்னும் கழுகு போல சாத்தான் எத்தனையோ பேரை விழுங்க வகை தேடி கொண்டிருக்கிறான். எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி வருகிறான். அவனுக்கு எதிர்த்து நிற்க பலனற்று பாதாளம் நோக்கி சென்று கொண்டிருக்கும் மனிதர்களை மீட்கும் கடமை நம்முடையதல்லவா? நம்மையெல்லாம் மீட்கும் பொருளாக இயேசு தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரே. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாய் பாடுபட்டவர், 195 முறை அடிப்பட்டவர், 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டவர், கல்லறி உண்டவர், கப்பர் சேதத்தில் இருந்தவர், ஆறுகளால், கள்ளர்களால், சுயஜனங்களால், அந்நிய ஜனங்களால் மோசம் போனவர், பசி, தாகம், கண்விழிப்பு, குளிர், நிர்வாணம் எதுவும் அவருடைய ஆத்தும தாகத்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இன்னும் நாம் மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். எனவே சேனைகளாய் எழும்புவோம், தேசத்தை சுதந்தரிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.